ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் மார்க்கெட், இந்த இடத்துல நமக்கான என்ட்ரி இருக்கு. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் எஃப்ஐஎஸோட டேட்டா பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிட்டு இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஓவராலாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று அனலைசிஸ் கொடுத்தது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று அனலிசிஸ்ல வந்து பார்த்த நண்பர்கள் இன்னைக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, லோல வந்துட்டு மார்க்கெட் இதுக்கப்புறம் ஃபர்தரா ஏறினா இந்த இடத்துல இருந்து ஹை ஏறலாங்கிறத பார்த்துருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுத்திருந்தது, மார்க்கெட் எகெயின் அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் காமிச்சிட்டு இருந்தது. ஓகேவா? ஆனா குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நேற்று வந்த டேட்டாஸ் அதெல்லாம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு நியூஸ் நடந்தது, அது கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுங்க கேப் டவுன்ல. ஆனாலும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் எங்க பாருங்க, கரெக்டா இந்த லோல ஓப்பன் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு கரெக்டா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு பாருங்க. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இங்க இருந்து கண்டினியூவா ஒரு அப் ட்ரெண்ட். சரி, இப்ப இந்த டாப்ல வரைஞ்சிருக்கோம்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைன் எந்த அளவுக்கு ரியாக்டா ஒர்க் ஆயிருக்கு பாருங்களேன். இப்ப இவ்வளவு தூரம் 1 ஹவர்ல ஏறின மார்க்கெட் ஏன் ஃபர்தரா இதை தொடர்ந்து ஏறாம போச்சு? ஏன் இந்த இடத்துல போனோம்னு திரும்பிச்சு? இதை நீங்க யோசிச்சு ஏன்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பிரைஸ் ஆக்ஷனும் மார்க்கெட்ல எக்ஸாக்டா ஒர்க் ஆகும். பேட்டர்ன்ஸ் கரெக்டா நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேனல் உள்ள வந்தீங்கன்னா சேனலோட லோல இருந்து இப்ப பட்டா அடுத்து ஹைல போயிருக்கு. சரி, இப்ப ஃபர்தரா இது வந்து கீழே இறங்குமா இல்ல மேல ஏறுமா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சிம்பிளா ஒரு பேசிக் லாஜிக் சொல்றேன். இது 90% அப்படிதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு சேனல் இப்படி டவுன் சைட்ல வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகேவா? அது மேக்ஸிமம் எப்படி தான் உடைக்கும்? டாப் சைட்ல தான் உடைக்கும். சரிங்களா? அதே ஒரு சேனல் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்படி அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் மார்க்கெட். ஸோ அந்த சேனல் வந்து மேல உடைக்காது, கீழே உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் பார்க்கும். சரியா? இது வந்து ஒரு பேசிக் லாஜிக்கு. சரிங்களா? எப்பவும் இந்த மாதிரி தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? மார்க்கெட்ல. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து ஒரு டவுன் சைட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அப் சைடு உடைச்சு மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். அதே மாதிரி நம்ம நேற்று அனாலிசிஸ்லேயே கிளியராகவும் சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? என்ன சொல்லியிருந்தோம் பாருங்க. நான் என்ன மறைஞ்சிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கு அடுத்து நம்ம இந்த இடத்த என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபார்மேஷனா எடுத்திருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து கப்பு ஃபார்மேஷனும் கேண்டிலோட ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கதாவும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கேண்டிலோட ஃபார்மேஷன்ல ஒரு சேனலுக்குள்ள மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் ஏறும் பட்சத்தில் திருப்பி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? வாய்ப்பு அதிகம். அப்படி ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புறப்ப இந்த இடம் என்னவா மாறிடும்னா, இது வந்து 1 ஹவர் கேண்டில்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி மாறி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி மேலே ஏற ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பயும் நான் சொல்றேன், நான் வந்து செபில ரெஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் என்னோட நாலேஜ், நான் எப்படி இதை கத்துக்கிட்டேன் அப்படிங்கறது தான் இதுல ஷேர் பண்றேன். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியோ டெக்னிக்கல் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியோ நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு இதுல ப்ளே பண்றப்ப உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஜஸ்ட் என்னோட நாலேஜ் இதுல ஷேர் பண்றேன். எவ்வளவு உங்களால இதை எடுத்துக்க முடியும், உங்களால எவ்வளவு இதை அப்ளிகபிள் பண்ணிக்க முடியும்னு பாருங்க. அதை வச்சு நீங்க ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ஜஸ்ட் ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த மார்க்கெட் இப்படி கீழே இறங்க இந்த இடம் சப்போர்ட் பாயிண்ட் இருந்து போனா ஹை வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்க இந்த ஹைல இருந்து. சரிங்களா? ஹை போறதுக்கான பாசிபிலிட்டிஸ். பட் நேற்று நியூஸை பேஸ் பண்ணி டவுன் ஆனாலும் நம்ம வரைஞ்ச சப்போர்ட் லைன் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு எக்ஸாக்டா போய் ரிசன்ஸ் நின்றுச்சு. ஏன் இந்த 1 ஹவர் கேண்டில் இன்னும் ஃபர்தரா மேலே ஏறல? இல்ல அடுத்த 1 ஹவர் கேண்டில் இங்க வந்துச்சுல, இந்த கேண்டில் ஏன் ஃபர்தரா அப் ஆகல? கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல ஏன் நிக்குது? அப்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இதுல இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பேங்க் நிஃப்டி என்ன மாதிரியான மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். 1 ஹவர் கேண்டில்ல. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் கிளியரா சொல்லியிருந்த வீடியோல பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தாலும் ஓகே. இப்போ நான் அதை பாஸ் பண்ணி அந்த வீடியோலாம் காமிச்சேன். நம்ம ஏற்கனவே வீடியோட லென்த் அதிகமாகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து உங்களுக்கு அதை பழைய வீடியோலாம் எடுத்து காட்டல.
டவுட் இருக்க நண்பர்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன், டபுள் பாட்டம் மாரியான ஃபார்மேஷன்ல நிக்குது. இங்கேருந்து மார்க்கெட் உடைச்சா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிருந்தோம். கரெக்ட்ங்களா? இது வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். கரெக்ட்டா இன்னைக்கு டேவோட ப்ரீவியஸ் டேவோட லோவ ஓப்பன் இங்க வந்து டச் பண்ணிட்டு, கம்ப்ளீட்டான ஒரு அப் ட்ரெண்ட். சரிங்களா? ஸோ நீங்க இந்த ஃபுல் ட்ரெண்டையும் புடிச்சிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தோம். இந்த லெவல் வரைக்கும் புடிச்சதாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். சரியா? இத எப்படி நான் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு காட்டுறேன். இது எந்த அளவுக்கு ஒரு ரீடெஸ்ட் லெவல்ல நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்க. இத அப்ப 15 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன் ஃபிரெண்ட்ஸ். மார்க்கெட் என்ன இருக்குன்னா, மொமெண்டம்ல ஒரு லோ, ஹை, லோ, எகெயின் ஹைல போயிட்டு இங்க பிரேக் அவுட் குடுத்திருக்கு. இங்க ஒரு ஃபேக் பிரேக் அவுட். சரிங்களா? இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுத்து, எகெயின் இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி ஏறிருக்கு பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுற பட்சத்துல நம்ம ஓவராலா என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம், ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட். சாரி, டபுள் பாட்டம். இங்க இருந்து டபுள் பாட்டம் ஃபார்மேஷன். ஸோ இப்ப அடுத்த ரெசிஸ்டன்ஸா நீங்க வந்து நெக்லைன் வரைக்கும் எடுத்துட்டு போனீங்கன்னா 46,900 வரைக்கும் மேல ஃபர்தரா ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். பட் கண்டினியூவா இது இப்படியே அப் ட்ரெண்ட்ல போகுமானா குளோபல் மார்க்கெட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும். ஓகேவா? சரி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்தரா நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் வந்து இங்க 1 ஹவர் கேண்டில் வச்சிடுறேன். 1 ஹவர் கேண்டில்ல ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவ நம்ம இப்போ மார்க் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே ட்ரேடிங்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? ஏன்னா அந்த தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது ஏன் நம்ம அந்த பாயிண்ட மார்க் பண்றோம்ங்கிறது புரியும். புரியாத நண்பர்கள் வீடியோவ தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கும் வந்து புதுசா பார்க்குற நண்பர்களுக்கு சொல்றேன். உங்களுக்கும் இது கிளியரா புரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதுல டச் பண்ணிட்டு மார்க்கெட்ல அப்டேட் எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க இத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப என்ன ஆயிருக்கு? ஒரு எங்க இந்த அளவுக்கு ஒரு செல்லிங் கேண்டில் வந்தது. இந்த அளவுக்கு ஒரு பையிங் கேண்டில் வந்திருக்கு. பையிங் கேண்டில் வந்து ஆவரேஜ் வால்யூம விட அதிகமா வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம செல்லிங்ன்னு பயந்துட்டு இருந்தோம். கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் கீழ உடைச்சா செல்லிங்ன்னு. அப்போ வந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் வால்யூம்க்கு கீழ லைன் போகுதுல்ல. இது ஆவரேஜ் வால்யூம். ஆவரேஜ் வால்யூம்க்கு கீழ தான் இருந்தது. லோ வால்யூமு. பட் இந்த 2 நாளும் வந்த ஹை பாருங்க. ஆவரேஜ் வால்யூம விட அதிகமா வந்திருக்கு. மார்க்கெட்டும் ஹை சைட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ பாக்குது. ஸோ இதுக்கு மேல உடைச்சு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சா மட்டுமே ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் க்ளோசிங் இதுவரைக்கும் வரல. ரெசிஸ்டன்ஸ்ல நிக்குது. இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சு க்ளோஸ் வைக்கட்டும். அப்படி க்ளோஸ் வைக்கிறப்ப நம்ம எந்த லெவல்ல வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஹரிசாண்டல் லைன்ல இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். 21,930 சரிங்களா? அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேண்டிலோட பாட்டம் இருக்கு பாருங்க. 21,965 சரியா? ஸோ இந்த 2 லெவலுக்குள்ளார அடுத்து ஹை போறதுக்கான பாசிபிலிட்டிஸும், இத தாண்டி மார்க்கெட் மேல ஏறுறப்ப நமக்கு வந்து ரவுண்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? 22,000 அந்த லெவலு. அதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹை வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரிய பேஸ் பண்ணி நீங்க கன்சிடர் பண்றப்ப வந்து ரைட்டர்ஸ் வந்து ஒரு பொசிஷன்ல பிளாக் பண்றதுக்கு, அதாவது ரவுண்ட் நம்பர்ல பிளாக் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த கண்டிஷனையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பார்த்துட்டே இருக்கணும் ஃபிரெண்ட்ஸ். அப்பதான் வந்து கரெக்ட்டான என்ட்ரி எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். சரியா? இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் சைடு இருக்காங்களா? இல்ல பையிங் சைடு இருக்காங்களா? அப்படிங்கிறது நம்மளால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவ் டேட்டால பார்க்குறப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி நேத்து ஃபிபோனாச்சி நான் வரைஞ்சு காமிச்சிருந்தேன். கரெக்ட்டுங்களா? இந்த லோல இருந்து ஹை எடுக்கிறப்ப மார்க்கெட் வந்து கரெக்ட்டா எங்க வந்திருக்கு? 0.618 லெவல்ல இருந்து தான், அதாவது 0.618 லெவல்ல இருந்து தான் ரிவர்ஸ் ஆகியிருக்கு. 21,500 இந்த ரீஜியன்ல இருந்து தான் மார்க்கெட் இப்ப ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது ஃபர்தரா உடைச்சு அப் ட்ரெண்ட் போச்சுன்னா, எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் டூல யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுத்தா ஒரு ஹை, அடுத்த ஹைல இருந்து பாட்டம் லோ ஃபார்மேஷன் வந்திருக்க லெவல். சரிங்களா? இத நான் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஜூம் பண்றேன். அடுத்தடுத்த டார்கெட் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க 0 இப்ப வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது 0.23 லெவலுக்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனு 21,927. ஸோ பாருங்க ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷனும் நம்ம டெக்னிக்கலா வரைஞ்ச லெவலும் பாருங்க 21,928 நம்ம வரைஞ்சிருக்குது. ஃபிபோனாச்சி லெவல் வந்து 21,930. ஸோ இப்போ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சி மேல ஏறினா மட்டுமே அடுத்த அப் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணி நம்ம கொண்டு போலாம். 22,000 வரைக்கும் எடுத்துட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த இடம் வந்து இப்ப நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் பிரேக் கொடுத்தாலும்,
இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்து திரும்புறப்ப ஹெல்த்தியா மேல மூவ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டைரக்ஷன்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற ஐடியா கிடைச்சிருச்சு. சப்போஸ் சார் இப்போ வந்து செல்லிங் ப்ரெஷர் வர்றப்ப வந்து பையிங் வருது. இப்போ இந்த மாதிரி பையிங் ப்ரெஷர் பெரிய கண்ணில் வரப்ப செல்லிங் வருமா அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இப்போ இன்னைய டே க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பாருங்களேன். 21,840ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரியா? இந்த கேண்டில்ல 40 to 50% அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்கிற ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 21,750 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் டச்சஸ் ஆகின்ற பாயிண்ட் பிளஸ் அந்த கேண்டிலோட 40% அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 21,750ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வரப்ப சப்போர்ட் ஆகும். அது உடச்சிச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம மார்க் பண்ணிருக்க பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். 21,700 அடுத்த லெவல் கீழே நோக்கி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு? ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேல உடச்சு க்ளோஸ் ஆகிறப்ப மட்டுமே நம்ம வந்து அடுத்த ட்ரெண்டை நோக்கி மூவ் ஆக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ 1 ஹவர் கேண்டில் வச்சு நாளைக்கு எக்ஸ்பைரி நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவர் கேண்டில் வந்து நான் வரைஞ்சிருக்க சேனல் இதை வச்சு எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்ல. ஓகேங்களா? மார்க்கெட் அடுத்து நமக்கு எந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் வந்து 21,840. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே மூவ் ஆகட்டும் 21,870. சரிங்களா? இந்த லெவலுக்கு மேல ஸ்ட்ராங்கா கேண்டில் மூவ் ஆகுறப்ப, இல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட இந்த லெவல்ல இருக்கிறப்ப ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த லெவல வந்து திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ரெசிஸ்டன்ஸ் லைன் நீங்க எடுத்துக்கிறப்ப அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். 21,960 அதுக்கு அடுத்து 22,000. இதை தாண்டி நம்ம மேல எடுத்துட்டு போனோம்னா இந்த ஆல் டைம் ஹை லெவல். சரிங்களா? இது வரைக்கும் மார்க்கெட் மேல ஏறும். அப்படி ஏறும் பட்சத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பேட்டர்ன் கப்பும் இந்த கேண்டில் ஃபார்மேஷனும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அப்படி இல்ல இந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்ல எகைன் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன் நமக்கு பையிங் சைட் டைரக்ஷன் கிடைக்கிறப்ப நம்மளோட மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி திருப்பி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புற பட்சத்துல நல்ல பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரீடெஸ்ட் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டினியூவா மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வரும். பட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புறப்ப என்ட்ரி பாயிண்ட் ஈஸியா கிடைக்கும். ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ரீடெஸ்ட் நடக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கிறதுக்கான லெவல்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ டவுன் சைடு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 21,770 இந்த ரீஜனு, அதுக்கு அடுத்து 21,700. இது கீழே செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா 21,600 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹை சைடு போனா இந்த ஆல் டைம் ஹை லெவல் தான். இதுக்கு அடுத்து இன்பிட்வீன்ல ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. நாளைக்கு நிஃப்டியில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையலாம். சரிங்களா? அடுத்து இந்த லைன் நான் டெலிட் பண்ணி தான் போறேன். ஓகேவா? உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை நான் சொல்றேன். பாருங்க, இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க, இப்படி கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சப்போஸ் நாளைக்கு கண்டினியூவான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தா கூட சப்போர்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? 21,600ங்கிறது வந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா இங்க இருந்து வந்துட்டு இருக்க ட்ரெண்டுக்கு இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. எப்படி இதை பார்க்க ஆரம்பிக்கலாம்னா நான் கலர் மாத்திட்டு டெலிட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இதை வந்து ஜஸ்ட் என்ன பண்றேன், ப்ளூ கலர்ல வைக்கிறேன் உங்க ஸ்கிரீன்ல தெரியறதுக்காக. ஓகேவா? இப்ப பாருங்க, இதுக்குள்ள என்ன நடக்குது, ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ வந்துருச்சு, திருப்பி ஹை போச்சு அப்படின்னா எங்க ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் மேலே ஏறிட்டு இதுக்கப்புறம் பிரேக் அவுட் அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். சரிங்களா? அது இந்த பேட்டர்னுக்குள்ளார தான் நமக்கு என்ன மாதிரி ஒரு சேனல் மூவ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு கப் வித் கேண்டில் ஃபார்மேஷன் மூவ் வந்துட்டு இருக்கு, ஒரு சேனல் மூவ், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை இதுக்குள்ள ரீட் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுத்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நம்ம இந்த பேட்டர்ன் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு.
சரிங்களா? ஸோ எகெயின் ஆல் டைம் ஹைல போயிட்டு திரும்புறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரியா? ஸோ இத ஃபர்தரா அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இந்த மாரி மொமெண்டம் இருக்கு. ஏன்னா, இத நான் வந்து ப்ரீவியஸா போட்ட வீடியோலலாம் இத கம்ப்ளீட்டா நான் அனலைஸ் பண்ணி போடுவேன். பட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நண்பர்கள் வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் அதிகமா இருக்கு. கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு சொன்னதுனால, நான் இப்ப வந்து லைன உங்களுக்கு ஜஸ்ட் டிரா பண்ணி காமிச்சுட்டு டெலீட் பண்ணிடுறேன். இந்த லைன்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம பிரெடிக்ட் பண்றது எக்ஸாக்ட்டா மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கெல்லாம் நல்லா ஈஸியான ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்றேன். லைக் பண்ணி நம்ம சேனல் குரோ ஆவறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்குள்ள போலாம். பேங்க் நிஃப்டில என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு? நிஃப்டி ஸ்பாட் 21,840, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 21,916. ஸோ ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 76 பாயிண்ட் வந்து பிரீமியம்ல தான் இருக்கு இப்போ வரைக்கும். பேங்க் நிஃப்டி வந்து ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,900, ஃபியூச்சர்ஸ் இருக்குது 46,89. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 190லேருந்து 180 பாயிண்ட்ஸ் வந்து பிரீமியம்ல தான் இருக்கு. சரிங்களா? நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நமக்கு பிரீமியம்ல தான் இருக்கு. நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்ப டைம் 9:20. டவ் ஜோன்ஸ் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் 44 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. S&P 500 23யும் நாஸ்டாக் வந்து 140% வந்து ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ குளோபல் மார்க்கெட் நாளைக்கு வந்து நமக்கு பாசிட்டிவ் சைடு எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அதை வச்சு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு என்ன கண்டிஷன் காட்டுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்து 21,984 சரிங்களா? அந்த ரீஜன்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கிற லெவலோட கன்சிடர் பண்றப்ப எங்க பாருங்க நமக்கு ஒரு 134 பாயிண்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் 130லேருந்து 135 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து பிரீமியம்ல இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது இப்போ வரைக்கும் ஷோ பண்ணுது. பட் நாளைக்கு காலையில நிஃப்டியோட கண்டிஷனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதுல அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட இந்த ட்ரெண்ட் வந்து சின்ன இந்த ரீடெஸ்ட் நடக்குதா அப்படிங்கறத மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. ரீடெஸ்ட் நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல எகெயின் நல்ல ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா? சரி இப்ப என்ன பண்ணலாம்? பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மார்க் பண்ணோம். ஸோ இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டே கேண்டில் வச்சிடலாம். ஸோ டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா இது ஹை லோ எகெயின் ஹை. இப்போ இந்த லோ நோக்கி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டுன்னு பார்த்தோம். நேற்று இந்த ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். கரெக்ட்டுங்களா? கரெக்டாக இன்னைக்கு மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் வந்து அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோ லெவலும் இந்த ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட்டாக இருந்துச்சு. எக்ஸாக்டா அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பி இருக்கு. இன்னொரு விஷயம் இந்த சேனல் வரைஞ்சிருந்தோம்ல இந்த சேனல் என்ன ஆயிருக்கு? ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட் கண்டினியூ ஆகுற பட்சத்துல எங்க வரைக்கும் மார்க்கெட் பஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம்னா 46,900 வரைக்கும். சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். பட் இந்த சேனலோட பிரேக் அவுட்டுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ரீட்டெஸ்ட் சொல்லலாம். பாருங்களேன் இப்போ இது டவுன் சைடு சேனல் அப் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கா? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல. அதே மாதிரி நீங்க ப்ரீவியஸா போய் அனலைஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரியான சேனல் மூவ்ல நடந்தது? எப்படி வந்து டைரக்ஷன் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இன்னைக்கு பாருங்க. இது லோ டவுன் சைடு வந்துட்டு இருக்குங்களா? இதுல சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ட்ரா பண்றேன். சரிங்களா? ஓகேவா? இதுல என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு ஹை, லோ, ஹை, லோ, எகெயின் ஹை, லோ வந்தது. எங்க உடைச்சிருக்கு பாருங்க டாப் சைடுல. இதுல ரீடெஸ்டே நடக்கல பார்த்தீங்களா? கண்டினியூவா மூவ் ஆயிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நடந்தா நல்லா இருக்கும். நல்ல ஒரு மொமெண்டம்ல கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். சரிங்களா? இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு புரியுதா? டவுன் சைட் சேனல் வந்து அப் சைட் சேனல் வந்து டவுன் சைட் இந்த மாதிரியான பேசிக் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்ல நமக்கு ட்ரேட் பண்றப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி கேன்சல் பண்றப்ப இதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டபுள் பாட்டமாக தான் பார்க்குறோம். அப்படி நான் டபுள் பாட்டம் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா இந்த நெக்லைன் உடைக்கணும். ஸோ அந்த நெக்லைன் உடைக்கிறதுக்கான ரீசன் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 46,900ல தான் நமக்கு இருக்கு. சரி இப்போ இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன்ல வேற எங்கேயுமே இந்த ரெண்டு கேப்புக்கு நடுவில் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டே இல்லை. ஆனால் இங்க பாருங்க டே கேண்டில் வச்சு நான் என்ன பண்றேன் ஒரு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இங்க ஆல்மோஸ்ட் எந்த கேண்டில் சொல்றேன்னா, டிசம்பர் 2023ல வியாழக்கிழமை 7ஆம் தேதி வந்த கேண்டிலோட லோவும், இந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுல்ல, ஜனவரி 2024 டியூஸ்டே 23ஆம் தேதி வந்த கேண்டிலோட ஹையும், க்ளோசிங் லெவலும் ஆல்மோஸ்ட் சேம். சரிங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா எடுத்துக்கிறேன் மார்க்கெட்ல. ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங், இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட க்ளோசிங் லெவல். அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து மார்க்கெட் கொடுத்திருக்க லெவல் பார்த்தீங்கன்னா 46,500 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸா நமக்கு காமிச்சிருக்கு. சரி, இப்ப டவுன் சைடு வருது அப்படின்னா, எங்க வரைக்கும் நம்ம அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைக்கலாம் அப்படின்னா, இந்த பெரிய கேண்டில்ல இருந்து 30-40% இல்லைன்னா 50% வரைக்கும் கூட டவுன் சைடு வைக்கலாம். மேக்ஸிமம் டச்சஸ் இருக்கிற பாயிண்ட்டை நான் தேடுறேன். அப்படி தேடி பார்க்குறப்ப நமக்கு வந்து 45,750 ரீஜன் பாருங்க. இந்த 3 கேண்டில் இருக்குல்ல, இந்த 3 கேண்டிலோட ஹையும், பிளஸ் இங்க ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்குல்ல, அந்த கேண்டில், பிளஸ் இங்க வந்திருக்க கேண்டிலோட டச்சஸ். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணி நம்ம பார்க்குறப்ப, நமக்கு மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் எங்க கிடைக்குதுன்னா, 45,700ல கிடைக்குது. ஸோ இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 45,900. ஸோ மார்க்கெட் சப்போஸ் செல்லிங் சைடு வந்தா கூட 45,700 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். அந்த சப்போர்ட் உடைச்சு திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த சப்போர்ட் பாயிண்டா நீங்க வந்து இந்த பாட்டம்ல இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். 45,100 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இன்பிட்வீன்ல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டவுன் சைடு வரப்ப 45,500 அந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன மாதிரியான அப்ரோச் போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஓவரால் பொசிஷன்ல எங்க வரைக்கும் வரணும்? ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். இப்போ வந்துட்டு இருக்க பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வச்சு எடுத்துட்டு போறப்ப நெக்லைன் வரைக்கும் போயிட்டு கூட திரும்பலாம். சரிங்களா? நீங்க அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்ட்டா லைவ் மார்க்கெட்ல என்ன மாரி கண்டிஷன்ல அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்குங்கிறத பாருங்க. அத வச்சு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2 டேட்டாவ வச்சு சி சைடா, பி சைடாங்கிறத டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கான என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுங்க. என்ட்ரி கிடைக்கட்டும். கிடைச்சதுன்னா ப்ராஃபிட் டார்கெட் வெயிட் பண்ணி ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு அன்னைய டேவ ப்ராஃபிட்டபிள் டேவா க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இன்ட்ராடே மாதிரி தான் ஆப்ஷன்ல இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அந்த கேஸை கன்சிடர் பண்றப்ப. சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து பேக் நிஃப்டில 1 ஹவர் கேண்டில் போயிடலாம். 1 ஹவர் கேண்டில்ல என்ன அப்ரோச் நடக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறதா இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 45,900. இன்னைக்கு ஹை போனது வந்து ஆல்மோஸ்ட் 46,200 வரைக்கும் மார்க்கெட் மேல மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்க இருந்து இந்த 46,000க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆச்சுனால இந்த 200 பாயிண்ட்ஸ் ஈஸியா போய் ரீச் பண்ண ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸ்ட்ராங் க்ளோசிங் 46ல வர்றப்ப 46,200 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதை உடைச்சு மேலே ஏறிச்சுன்னா 46,300 இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகைன் அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிறப்ப 46,500யும் அதுக்கு அடுத்து 46,900யும் வந்து ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ஸோ இப்போ இந்த சேனல் வைஸ் பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு லோ, ஒரு ஹை, எகைன் லோ, ஹை, லோல திருப்பி இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து லோ எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி ரிவர்ஸ் எடுத்து ஒரு ரீடெஸ்ட் நடந்து திரும்பி இருக்கு. அடுத்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தா கூட நமக்கு இந்த 45,700 இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ஸோ இந்த 45,700க்கு கீழ மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா, ஓகேவா? அதுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரீஜன் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். 40 ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் லெவல் சொல்றேன். 45,400 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? எதனால அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா, நான் மார்க் பண்றேன் பாருங்க. இந்த இடம் பிளஸ் இந்த கன்சல்டேஷன் பிளஸ் இங்கேருந்து வந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறது வீடியோ தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல 45,500. சரிங்களா? ஸோ 700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். அது கீழே இறங்குறப்ப 500. அது கீழேயும் மார்க்கெட் டவுன் வரப்ப இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரீச் பண்ணுச்சுன்னா எந்த இடம் வரைக்கும் வரணும்னா 45,100 வரைக்கும் செல்லிங் சைடும். இதுக்கு பை சைடு போறதுக்கு ஆல்ரெடி டார்கெட் சொல்லிட்டோம். ஒரு சின்ன ரீடெஸ்ட் லெவல் கொடுத்து மூமெண்டம் நடக்க வாய்ப்பு உண்டு. இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன சைடு வைஸை கொடுத்துட்டு கூட வால்யூம் இந்த இடத்துல பில்ட் பண்ணிட்டு திரும்பத்துக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரியா? பேங்க் நிஃப்டில வால்யூம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் டே கணக்கு வைக்கிறேன்.
ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 டேஸா வந்து மினிமம் லெவல்ல இருந்தது. இன்னைக்கு வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல வால்யூமோட தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? அப்சைட் டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் குடுத்திருக்கு. சரியா? ஸோ இப்ப எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிளியரா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம வந்து எஃப்ஐஸ் டேட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எஃப்ஐஸ் பொறுத்தவரைக்கும் ஆ எஃப்ஐஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் 4000 கோடி செல்லிங்ல இருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். டிஐஸ் வந்து 3000 கோடி வந்து ஆல்மோஸ்ட் 3000 கோடி வந்து பையிங்ல இருக்காங்க. நேத்து டேட்டாவும் நமக்கு கன்ஃப்யூஸ் பண்ணுச்சு. இன்னைய டேட்டாவும் கன்ஃப்யூஸ்டா தான் இருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அதாவது கேப் டவுன்ல இருந்து ஏறி இருக்கு. ஆனா எஃப்ஐஸ் வந்து செல்லிங்ல இருக்காங்க. சரி பார்க்கலாம் ஃபர்தரா அப்கமிங் டேஸ்ல எப்படி உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு. மேபி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்ல இருந்து பொசிஷன கூட க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால கூட நமக்கு வந்து இந்த செல்லிங் பை வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? சரி. ஆப்ஷன் செயின் பார்க்கலாம் இப்போ. ஆப்ஷன் செயின் பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்றேன், நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி 15th பிப்ரவரி. அட் த மணில வந்து 21,850 இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்றப்ப 21,900ல ஆல்மோஸ்ட் 1 லேக். அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 22,000. ஸோ வந்து 22,000க்கு மேல மார்க்கெட் போகாதுன்னு ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி 22,000க்கு மேல ஒரு மூவ்மெண்டம் நடந்தது. இன்னைக்கு எப்படி டவுன் ஆச்சோ அந்த மாதிரி கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட இதுக்கு மேல ஃபர்தரா இவங்க எல்லாரும் பொசிஷனை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். ரெசிஸ்டன்ஸ் லைன்ல வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 22,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா நாளைக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்து 22,100ம் 22,50 இந்த ரீஜனுக்குள்ளார வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஓகேவா? இதே வந்து பையிங் சைடு பார்க்குறப்ப அதாவது சப்போர்ட் சைடு பார்க்குறப்ப நீங்க 21,800ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, அடுத்து 21,700, அடுத்து 21,600 எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் பாருங்களேன். நேத்து இங்க அப்படியே மாறி இருந்தது. இன்னைக்கு அப்படியே சப்போர்ட்டா மாறி இருக்கு. சரியா? ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழ இறங்காது. சப்போர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிளியரா காமிச்சிருக்காங்க எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்ல. சரிங்களா? ஸோ ஓவரால் பொசிஷன்ல பார்க்குறப்ப 20 லேக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து கால் சைடும், 24 கான்ட்ராக்ட் வந்து புட் சைடும் இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு சப்போர்ட் சைடு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கு. மார்க்கெட் எகைன் ஹை சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கன்சிடரேஷன்ல இப்போ வரைக்கும் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து க்ளோஸ் ஆன மார்க்கெட் லைவ் டேட்டா. அதாவது இன்னைக்கு நடந்த ட்ரேடிங் க்ளோஸ் பண்ண பொசிஷன் வச்சு நம்ம பார்க்குறோம். லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டா மாறும். அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். அப்படி ட்ரேட் எடுக்கிறப்ப மட்டுமே தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரிங்களா? இந்த டேட்டா வச்சு நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, மேஜர் சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது, நாளைக்கு என்ன மாதிரியான டைரக்ஷன் இத பேஸ் பண்ணி தான் நம்ம நேத்து கூட சொன்னோம். கரெக்ட்டுங்களா? பை சைடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் செல்லிங் சைடும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இப்ப வந்து நமக்கு சப்போர்ட் சைடு அதிக ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்போ ஹை சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் வந்து சிச்சுவேஷன்ல இருக்கு. சரிங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.